ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் நெட்டவள்ளி பேசுகிறேன். நான் வந்து சீசன் 2 ரொம்ப டிலேவாக தான் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். நான் முன்னாடியே பிளான் பண்ண மக்களே, ஆனால் என்னால் ஏன் போட முடியலன்னா ஆப் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அது ஒர்க்காக போய் அதுக்கப்புறம் திரும்ப இப்போ தான் ரீசப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஒர்க்காக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிமேல் சீசன் 2 உங்களுக்கு அப் டு டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த புது கேரக்டர்ஸ் இப்போ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க, பார்த்து ரசிங்க. ஹலோ மக்களே, என் பேர் ராணி. நான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சு வைப்பேன். ரெண்டக்க. ஹலோ மக்களே, என் பேர் ஸ்டீவ். நான் வந்து இந்த புதுசாக வந்திருக்கிற மேரியோட அப்பா. ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் மேரி. இதுதான் என் அப்பா பேர் ஸ்டீவ். ஹாய் மக்களே, என் பேர் சரோஜா. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஈன்னு இழிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வசந்தியோட ஃப்ரெண்டு. ஹலோ மக்களே, என் பேர் ரஷீட். நான் பங்கஜத்தோட புருஷன். ஹலோ மக்களே, என் பேரு ராமு. நான் வசந்தியோட புருஷன். ஹலோ மக்களே, என் பேர் மலையம்மாள். நான் நெட்டவள்ளியோட மாமியார், புது மாமியார். ஹலோ மக்களே, என் பேர் பானுமதி. நான் வந்து பங்கஜத்தோட தங்கச்சி. இப்பதான் புதுசா வந்திருக்கேன். நீங்க எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க தான் சீசன் 2ஓட புது கேரக்டர்ஸ். இவங்கன்னு மட்டும் இல்லை, போக போக நிறைய கேரக்டர்ஸும் ஆட் ஆவாங்க. இப்போதைக்கு இவ்வளோதான். போக போக ஆட் ஆகும்போது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சீசன் 1க்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி என்னோட சீசன் 2க்கும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. பாய் 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 பாய். பார்க்க புதுசா இருக்காங்க. என்ன வித்தியாசமா சவுண்ட் போடுறாங்களே. ஹாய் ஆண்டி, உங்க பேர் என்ன? என் பேரு ராணி. ஓ ஓ, ரொம்ப நல்ல பேரா இருக்கே. கை கொடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். காலையிலேயே ஒரு பொண்ணு கை கொடுக்குறா, கடிச்சு வச்சிடலாம். ஆவு 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 ஆவு. கடிக்கிறாங்க, யாராச்சும் காப்பாத்துங்க. யாத்தே, யாரது? ராணி அக்கா கிட்ட கடி வாங்கிட்டு இருக்கிறது? ஆவு 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 ஆவு. யாத்தே, ஏ ராணி அக்கா, அவளை விடுங்க. உங்க மண்டை மேல வெடியை போட்டுருவேன். ஐயோ, மண்டையில வெடி போட்டுருவாங்க, நான் ஓடிடுறேன். தேங்க்ஸ்க்கா, நீங்க தான் அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க. அப்படி கடிக்கிறாளே, யாரவ? இங்கெல்லாம் எல்லாரும் அப்படிதாம்மா இருப்பாங்க. நீ இதை கொஞ்சம் பார்த்துருக்கணும். இனிமே அவளை பார்த்தேன்னா உங்க மேல வெடி போட்டுருவேன்னு சொல்லிடு, அவளே ஓடிடுவா. சரிக்கா. ஆமா, நான் உன்னை இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல பார்த்ததே இல்லையே. புதுசா வந்திருக்கியா? ஆமாக்கா, புதுசா கோவால இருந்து வந்திருக்கேன். சரி, எங்க ஊர்ல கொஞ்சம் பார்த்தே இரு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். ஊருக்கு புதுசு போல, அதான் யாரும் தெரியல. சரி, நம்ம வீட்டை பார்த்து போவோம். ஏம்மா மேரி, என்னம்மா ஆச்சு? மூஞ்சி ஒரு மாதிரி அசந்தாப்புல வச்சிருக்க. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒரு ராணி அக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்களாம். அவங்க என்னைய கையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க ஆண்டி. என்னது ராணியா? அவளுக்கு இதே வேலையா போச்சுமா. வரவங்க போறவங்களை எல்லாம் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கா. இப்போதான் ஊருக்கு வந்திருக்கா. வந்தது மட்டும் எல்லாம் இப்படி பண்றாளே. ஐயோ பாவம். சரிம்மா, ஒன்றும் கவலைப்படாத. அவள் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவா. திரும்ப வந்தான்னா உங்க மூஞ்சி மேலே வெடியை போட்டுருவேன்னு சொல்லிடு. அவள் பாட்டுக்கு பயந்து ஓடிடுவா. அதே தான் அந்த நெட்ட பொம்பளையும் சொன்னாங்க ஆண்டி. நெட்ட பொம்பளையா? யார் அது? அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல ஆண்டி. ரொம்ப பெருசா இருந்தாங்க, ரொம்ப நெட்டையா இருந்தாங்க. எத்தே, நான் வந்துட்டேன். நெட்டமா, வா வா. என்னாச்சு மருமவளே? வந்தது ஒரு அதமா வாயை பொழந்துட்டு நிக்கிற. இவங்க தான் என்ன காப்பாத்தினாங்க ஆண்டி. இவளாமா? இவ என் மருமவ தான். எம்மா புது பொண்ணு, நீ எப்படிம்மா இங்க இருக்க? நான் சொல்றேன் மருமவளே, அவ இனிமே இங்கே தான் தங்குவா. அவளுக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வீடு எதுவும் வாடகைக்கு கிடைக்கலையா, அதனால அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே நம்ம வீட்டில் தான் இனிமேல் தங்குவாங்க. ஆமா நெட்டமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தே. சரி மருமவளே, சரி தே, எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை கிடக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி மருமவளே, போ. வாங்க சார், வாங்க சார். வாங்க டாடி. வரேன் சார். ஐயோ, என் மவ வேற ஏதோ பிளான் வச்சிருந்தா. இவங்கெல்லாம் வந்தது வேற என் மவளுக்கு தெரியாது. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எத்தே. நெட்டமா, எதுக்கு நெட்டமா இப்படி கத்திட்டு இருக்க? எல்லாத்துக்கும் காது நல்லா தான் கேக்குது. அது ஒன்றும் இல்லைங்க. எத்தே, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் தே. இது பங்கஜக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சி வந்திருக்காங்களாமா, அதான் கூப்பிட்டாங்க. நான் பார்த்துட்டு வந்துடுறேன் உடனே. பங்கஜத்தோட தங்கச்சியா? சரி, போய் பார்த்துட்டு வா. சரி தே. எக்கோ பங்கஜக்கா எப்பக்கா வருவாங்க? இப்போ வந்துருவாங்க டி.
எட்டி பானுபதி வா வா. வரேங்க்கா வரேன். அக்கா பங்கஜக்கா, இதை பார்க்க உங்க தங்கச்சி மாதிரி இல்லை, ஏதோ பைத்தியக்காரி மாதிரி இருக்கு. ஷூ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது டி. எட்டி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டி. ஹே கீதா, நீ எப்படி இருக்க? என்ன புது ட்ரெஸ் போல? ஆமாக்கா, புது ட்ரெஸ் தான். ஹாய் சரோஜா. வணக்கம்க்கா. இது யாரு? ஓ, அந்த நெட்டவள்ளியா நீ? ஆமாட்டி. என்னது வாடி போடின்னு பேசுற? மரியாதை குறைஞ்சிடும் பார்த்துக்கோ. இருக்கா, நான் இப்போ இந்த ஸ்கூட்டரை விட்டுட்டு வந்துடுறேன் நம்ம வீட்டில். சரி டீ, போயிட்டு வா. ஏக்கா, உங்க தங்கச்சி பார்க்க உங்க சாடக்கே இருக்காளே. அப்படியா? எல்லாருமே அப்படி தான் டிபி சொல்லுவாங்க. ஏக்கா, நான் திரும்பி வந்துட்டேன். பானுமதியே, நீங்க பார்க்க அப்படியே பங்கஜக்கா மாதிரியே இருக்கீங்க. இது நீங்க இந்த ஃபேஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த ஃபேஸ் மட்டும் நீங்க பங்கஜக்கா மாதிரி ஏதாச்சும் லென்ஸ் வச்சு மாத்திட்டீங்கன்னா நீங்க பங்கஜக்காவே தான். டீ பார்க்க என்ன மாதிரியே இருக்கட்டி. இனிமேல் இந்த சாரியை கட்டவே கூடாது. பார்க்க இவ்வளோ மாதிரி இருந்தோம்னா. இவளே ஒரு ப்ளூ கலர் அழுக்கு சாரியை கட்டிட்டு தெரியவா? ஐயோ கடவுளே. அப்படியாக்கா, பார்க்க உங்களை மாதிரியேவா இருக்கேன்? ஆமாட்டி.